அடுப்பில்லாம இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில்லாம மாங்காய் ஊறுகாய் செய்யறதுனால கெட்டு போயிரும்னு நினைக்க வேண்டாம். இந்த மாங்காய் ஊறுகாய் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கெடாம இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 கிலோ மாங்காய் எடுத்து இந்த மாதிரி சீடு 2ஆ கட் ஆகிற மாதிரி சென்டராக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பெரிய நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சென்டரில் இருக்கிற திக்னஸ் கொஞ்சம் ஃப்ளேவர் தரும். அதனால ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கட் பண்ண முடியாதவங்க நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. சென்டராக கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கடுகு 200 கிராம், வெந்தயம் 2 டீஸ்பூன் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி தருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாங்காயை சென்டராக கட் பண்ணினதை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ண வேண்டாம். 3 கிலோ மாங்காயை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஊறுகாய் மிக்ஸ் பண்ண பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் பானையை யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கல்லுப்பு இல்லைன்னா தூள் உப்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க. நான் ப்ரௌன் சீ சால்ட் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 200 கிராம். நம்ம கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சதை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்ச 3 கிலோ மாங்காயை இப்போ போட்டுக்கலாம். பூண்டு 100 கிராம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். போட்டால் ஒரு ஃப்ளேவர் தரும். பூண்டு ஆப்ஷனல் தான். போடாட்டி ரா மேங்காவோட ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது உங்கள் சாய்ஸ் தான். நல்ல கைப்படாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைப்படக்கூடாது. கொஞ்சம் கூட மாங்காயில தண்ணியும் இருக்கக்கூடாது. கட் பண்றதுக்கு முன்னாடியே நல்ல மாங்காயை டவல் வச்சோ இல்லைன்னா டிஷ்யூ வச்சோ தொடச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. கரண்டியில கலக்க முடியலன்னா கையில கிளவுஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கரண்டியிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 கிலோ மாங்காய்க்கு 300 ml நல்லெண்ணெய் தேவை. அதை மிக்ஸ் பண்ண 300 ml ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் 10 நாள் ஊறணும். டெய்லியும் ஒரு தடவை நல்லா கலக்கி விடணும். இதை 10 நாளும் செய்யணும். அப்பதான் மாங்காய் ஊறுகாய் எண்ணெயில நல்லா ஊறி டேஸ்டா இருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்றதுக்கு பாட்டில்ல மாத்திக்கோங்க. நான் இப்போ செஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நாள் ஊறினதுக்கு அப்புறம் நல்ல கலர்ஃபுல்லா ஃப்ளேவரா டேஸ்டா இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் 1 வருஷத்துக்கு ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.